விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூட்டத்தில் வெளியில் இருந்த கைக்குழந்தையை தனது வாகனத்திற்குள் அமர வைத்தார். பரப்புரையின் போது வெயிலில் பெண் ஒருவர் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்ததை பார்த்த அமைச்சர் தனது பரப்புரை வாகனத்திற்குள் குழந்தையை அமர வைக்குமாறு கூறினார். உங்க பாட்டி பக்கத்துல இருக்கிறா அம்மாவா பாட்டியா? ஆமா நீ பிரச்சாரத்துக்கு வா வை உட்காரு. நீங்கம்மா நீங்க பக்கத்துல தள்ளிடை நீங்க பக்கத்துல. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோளிங்க தொகுதிக்குட்பட்ட நிமிலி, நெடும்புலி, ரெட்டிவளம், அகலம், பேரப்பேரி, கீழ்விதி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தாவேக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மன்னார்குடி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் ராஜராஜன் மூவநல்லூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஆதரவாக தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் டிராக்டர் பேரணி நடந்தது. வேளாண் பொறியியல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இந்த பேரணி நடந்தது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். 43 டிராக்டர்களில் புதிய பேருந்து நிலையம் முதல் பூங்கா சாலை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கணேசன் கூட்டணி கட்சியுடன் சென்று வாக்கு சேகரித்தார். அங்குள்ள ஆவட்டி, ஆலம்பாடி, ஜவனூர் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அவரது தாய் பிறந்த மேலதானூர் கிராமத்திற்கு அவர் சென்றபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மாதவரத்தில் அதிமுக தேர்தல் பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனத்தை அகற்றுமாறு தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக 2 வீலர் வாங்க பெண்களுக்கு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிமனையில் இருசக்கர வாகனம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென்று பணிமனைக்குள் நுழைந்து அதனை அகற்றுமாறு கூறியதால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மேலப்பக்குத்துறை உசை நகரில் சாலை வசதி செய்து தரப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பேனர் வைத்துள்ளனர். அந்த பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் முறையான சாலை வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.